ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து பீர்க்கங்காய் பால் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். தேவையான பொருட்கள்: கடுகு, உளுந்தப்பருப்பு, கடலைப்பருப்பு, சீரகம், கொத்தமல்லி, பீர்க்கங்காய், சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பால் அரை கப், அதுக்கப்புறமா மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் போட்டுக்குங்க. பால் வந்து காய்ச்சின பால். அப்புறம் உப்பு தேவையான அளவு எடுத்துக்கங்க. சரி, வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் எண்ணெய் காஞ்சதும் கடுகு, உளுந்தப்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்து பொரிச்சுக்குங்க. அதெல்லாம் நல்லா வறுத்ததுக்கப்புறம் கொத்தமல்லியும் சீரகமும் சேர்த்துக்குங்க. சீரகம் எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கங்க. வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் கட் பண்ணி வச்சுருக்க பீர்க்கங்காயை ஆட் பண்ணிக்கங்க. உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கங்க. ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கங்க. இப்போ காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கங்க. உங்களுக்கு சீக்கிரமாக செய்யணுன்னா குக்கரில் போட்டு 3-4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கங்க. அப்படி இல்லைன்னா இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வேக விடுங்க. காய் நல்லா வெந்துடும். பாருங்கள், காய் நல்லா வெந்து நம்ம ஊற்றின அந்த தண்ணியெல்லாம் வந்து சுண்டிருச்சு. இப்போ இதுக்குள்ளே வந்து நம்ம பால் ஊற்றி மத்து வச்சு கடைய போகிறோம். கொஞ்சமாக பால் ஆட் பண்ணிக்கங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணால் போதும், ரொம்ப வேண்டாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மத்து வச்சு காயை நல்லா நசுங்கிற அளவுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து கடைஞ்சிடணும். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பாருங்கள், நமக்கு பீர்க்கங்காய் குழம்பு சூப்பராக தயாராக இருக்குது. பால் வந்து 1 டம்ளர் அளவுக்குலாம் ஊற்ற வேணாம். கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் ஊற்றினா கூட போதும். ரொம்ப டேஸ்ட்டாக வரும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நீங்கள் வழக்கமாக செய்கிற பீர்க்கங்காய் பொரியல் எல்லாம் விட இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து டிஃபனுக்கும் சேர்த்து சாப்பிட்லாம். இட்லி, தோசை, சாதத்துக்கும் சாப்பிட்லாம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.